ஹலோ காய்ஸ், அதான் TN21 ரைடர். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மகேந்திரா சிட்டியில் தாங்க இருக்கும். ஸோ இது வந்து சிறுவர் பூங்கா தெரியும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சுங்களா? சிறுவர் பூங்கா. ஸோ கம்பெனி இன்டர்வியூ போயிருந்தேன்ல, இப்போ அதை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போய்க்காங்க. இப்போ ஸோ வாங்க இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நேற்று ஒரு லாகில் சொல்லியிருந்தேன், நேற்று நான் கம்பெனி இன்டர்வியூ போக போகிறேன் அப்படின்ட்டு. அது வந்து பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ வாங்க இந்த வந்து நெக்ஸ்ட் டே சரிங்களா, நான் கம்பெனிக்கு போயிட்டேன். எனக்கு வந்து ஒரு அர்ஜென்ட்டு சரிங்களா. நான் வந்து வீட்டுக்கு வந்து லேட்டு தான், டக்குன்னு கம்பெனியில் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. ஸோ சீக்கிரம் வாங்க அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து வீடியோ எடுக்க முடியலைங்க, என்னால் ஸ்பீடாக பிறந்தேன். அதான் கம்பெனி இன்டர்வியூ முடிச்சுட்டு ஸோ வீடியோ எடுத்து வீட்டுக்கு போய்ங்க நான் இப்போது. ஸோ இதுதான் மகேந்திரா சிட்டி. இந்த சிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து நைட்டு 12 மணிக்கு வந்தாலும் சரி, வெடிக்காத 1 மணிக்கு வந்தாலும் சரி, எப்பயுமே இந்த சிட்டியில் வந்து ஆள் இருந்துன்னே தான் இருப்பாங்க எப்பயுமே கூட்டமாக. சிட்டியே இப்போ கேலியே காது இந்த சிட்டிக்கு மட்டும். இங்கே நிறைய கம்பெனிலாம் இங்கே தான், இந்த இடத்துல தான் இருக்குது. நிறைய பேர் வேலை தேடி வராங்க பார்த்தீங்களா, இங்கே தான் மோஸ்ட்லி அது நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா வந்து நிறைய கம்பெனி இங்கே தான் இருக்குது. வாயிட்ட திரும்பாதுங்க. ஏன்னா புதுசுலாம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பண்ணியிருந்தால் பரவாயில்ல, நம்ம புதுசில். ஸோ அதான் வாயில் எடுத்து தரும். அது போக அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு இது வரைக்கும். ஸோ போன வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் ஏதாச்சும் சரியாக பேசலை, ஏதாச்சும் குறை இருக்குது அப்படி இப்படி அது தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறேன் நான். ஏன்னா புதுசாக நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால தாங்க பார்க்குறவங்களுக்கு தெரியல, ஓ இதெல்லாம் குறை போல், இதெல்லாம் சரியாக பண்ணல, அவன் சரியாக அது போல் சரியாக பண்ணல அப்படி தெரியல உங்களுக்கு. அது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் மாற்றிட்டு கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறேன் நான். ஐயோ வாய் குளருது. வண்டி சர்வீஸ் சொன்னாங்க, அதை பார்த்தீங்களா 9300 ஓடிச்சு. 3ஆவது சர்வீஸு 10,000 கிலோமீட்ரு, 9300 ஓடிச்சு. இப்பயே இன்ஜின் சவுண்ட் வர மாறிடுச்சு. ஸோ சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ வந்து சர்வீஸ் சீக்கிரம் விட்டுருந்தாங்க. இது ஃப்ரீ சர்வீஸ் சொல்கிறாங்க, ஆனால் பைசா போடுறாங்க. அது என்ன ரீசன் என்னன்னு தெரியல. ஸோ உங்கள் என்எஸ் வந்து உங்கள் பஜாஜ் வண்டி வந்து ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் சொல்லுவாங்க. அது ஏன் காசு கேட்குறாங்க அப்படின்றது மட்டும் கேட்டு சொல்லுங்கள். ஃப்ரீ சர்வீஸ்னால் எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணோம். இது என்ன ஆயில் தனியாக காசு, ஏர் ஃபில்டர் தனியாக காசு, அது இதுன்றாங்க. என்ன தெரியும், ஒரு சிலர் வந்து சும்மா பேருக்குன்னு பைக் வச்சுருப்பாங்க, இது வந்து ஏன் பைக் அப்படின்னு. ஆனால் அதே வந்து ஒரு சிலர் வந்து அந்த பைக்கு ஐடென்டிட்டி வச்சுருப்பாங்க. அந்த பைக்கால் தான் ஒரு சில பசங்க வந்து அவங்க ஐடென்டிட்டியே மாறும். ஸோ எக்ஸாம் சொல்ல பண்ண வச்சிங்களேன், நானே சும்மா சைக்கிள் சுற்றின பையன்தான். சரி பசங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்க வண்டி கேட்டேங்க நான், குட்ரா வெளியே போய்ட்டு வரேன் குட்ரா அப்படின்ட்டு. அதுவும் ஒரு அர்ஜென்ட் ஒன்று குட்ரா போய்ட்டு வரேன்னு கேட்டேன். வந்து இல்லைடா வெளியே போய் நான் வந்து வேற இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் என்கிட்ட. சரி நம்ம ஃப்ரெண்டு தானே வெளியே போயிடறான்னு சொன்னாலும் விட்டேன். அப்புறம் சரின்னு அவன் வீட்டுக்காக போனால் வீட்டில் தான் இருக்கேன், ஆனால் வெளியே போகவே இல்லாமல். ஸோ அந்த ஒரு இதில் தாங்க. ஸோ நம்மளும் பைக்கு தான் மதிப்பாங்க போல், பைக்கில் நேரம் மதிக்க மாட்டாங்க அப்படின்ற டாட்டு தான் அந்த வண்டியாக வாங்கினேன் நான். எதுக்கு வீட்டில் வந்து ஸ்ப்ளெண்டர் எடு, இல்லை வேறு ஏதாச்சும் நார்மலாக வண்டி எடு, பேசன் ரோடு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், புரிஞ்சுங்க. யாருனாலும் சொல்லிட்டோம், எல்லாம் வண்டி பிடிச்சி கண்ண முடி எடுத்துருங்க, அவ்வளோதான். ஏன்னா வண்டி ஓட்ட பார்த்து நீங்கள் தான், மற்றவங்க இல்லை சரிங்களா. ஸோ உங்களுக்கு என்ன வண்டி பிடிச்சா கண்ண முடி எடுத்துருங்க. ஐயோ அது வந்து அது குறை சொல்கிறாங்களே, இது குறை சொல்கிறாங்களே, ஸோ ஆகிடுமோ அப்படின்னு பயப்படாதுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பிடிச்சதா வண்டி எடுத்துருங்க, அவ்வளோதான். என்ன ஆகுதோ அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ டோல்கேட்டுங்க, இது தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? இது வந்து சுங்கசாவடி அப்படின்ற டோல்கேட் தான் இது. அதான் சென்னைப்புறம்ல அந்த ரூட்லேருந்து வரும், டோல்கேட் தாண்டி போய்ங்க வீட்டுக்கு. ஓ இப்போ நான் எங்கே போகிற சொல்ல வந்துட்டேங்க. இப்போ வந்து வீட்டுக்கு தான் போய்க்கிறேன். இன்டர்வியூ முடிஞ்சிச்சு, திருப்பி என் வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியது தான். அதுதான் போய்க்கிறேன் நான் வீட்டுக்கு. இங்கே பாருங்க, டிடிஎம் ஷோரூமுதா பக்கத்தில் வந்து யமகா ஷோரூம். KTM ஷோரூமா அதில் யமகா ஷோரூம் ஒன்று டாட்டாருங்க.
இந்த ஒரு யமகா ஷோரூம் இங்கே தாங்க வண்டி இங்கே தான் வண்டி ட்ரீம் எனக்கு. MT-50 தான் புக் பண்ணலான்னு போனேன். பட் ஆனால் ஒரு இதெல்லாம் வீட்டில் மாட்டினேங்க. நான் வீட்டில் வந்து போய் சொல்லியிருந்தேன் எம்டி வண்டி எடுக்க போகிறேன். அவனா சொன்னாங்க லோ சிசி எடுனாங்க, 125 சிசியில் எடுனாங்க அவங்க. சரி நானும் எம்டி புக் பண்ண போகிறேன். அதுனா ஒரு 25 சிசி தானே, 155 சிசி தானே எடுத்து அப்படி சொன்னேன். ப்ரைஸ் எல்லாம் கேட்டாங்க. நானும் போய் சொல்லிவிட்டேன், 1,60,000 போய் சொல்லிட்டேன் நான். சரி புக் பண்ணிக்க அப்படின்னு வீட்டை சொல்லிட்டாங்க. சரி புக் பண்ண ஷோரூம் போனேன். அப்போ டக்குன்னு மாமா வந்துட்டார் உள்ள ஷோரூமில். அப்புறம் வந்து இந்த வண்டி ரேட் யாராவது ஷோரூம் மேனேஜர் இருப்பார்ல, விசாரிச்சாரு. அதில் மாட்டிக்கினேன். அவர் என்ன சொல்ல 2,20,000 சம்திங் சொல்லிட்டாரு அவர். அதெல்லாம் மாட்டிக்கினேன். மாமா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அப்புறம் வீட்டில் சொல்லி அவர் வீட்டில் கேன்சல் பண்ணாங்க. வண்டியை வேணாம், அவ்வளோ ரேட் எதுக்கு வண்டி உனக்கு, இந்த வண்டியை முக்கியமாக கேட்டேன்னா தெரியுமா, இந்த வண்டியால் ஒன்று வரப்போதா அது ஒரு கேள்வி கேட்டாங்க என்கிட்ட. அப்போ முடிவு பண்ணேன், அவங்களுக்கு தெரில நம்ம இந்த வண்டியால் என்ன போகிறோம் அவனுக்கு தெரில. ஏன்னா வந்து இந்த வண்டியால் தாங்க ஒரு பையனோட அடையாளம், இது ஒரு ஐடென்டிட்டியாக மாறும். இப்போ நீங்கள் வெளியே பண்ணிச்சிங்கன்னா ஒரு சிலர் வந்து நீங்களே சொல்லுங்கள், நீங்களே இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ வெளியே போகிறீங்க, உங்கள் ஊரில் வந்து உங்கள் பேர் சொன்னால் தெரியாது, அதே உங்கள் வண்டி பேர் சொல்லுவாங்க. அப்போ தான் நிறைய பேர் கரெக்டாக கேப்சர் பண்ணுவாங்க, இந்த பையன் தான் போல, ஆமாம் அப்படின்னு. நிறைய பேர் சொன்னால் தெரியாது, அவன் வண்டி பேர் சொல்லுவாங்க, இந்த வண்டி வச்சுறான் அவன் தான் அப்படி சொன்னால் அவனா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி உங்களுக்கும் நிறைய நடந்திருக்கும். நடந்துருந்தால் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு, நான் கண்டிப்பாக படிப்பேன் நான் அந்த கமெண்ட்லாம். செங்கல்பட்டு போலீஸ் ஸ்டேஷன், இந்த மார்க்கெட்டு போலீஸ் ஸ்டேஷன் சரிங்களா. நான் சுத்தாத இடமே நாங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அந்த 2 இடத்துல மட்டும் எல்லா இடமும் சுற்றிட்டேன் நான். இப்போ அங்கே அந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் எங்கே விட்டாலும் வந்துடுவேன் நான். ஏன்னா நான் படித்தது வந்து காஞ்சிபுரம் தான் சரிங்களா. செங்கல்பட்டு வந்து வேலைக்கு வரும்போது அடிக்கடி பைக்கில் வருவேன். ஸோ பைக்னால் ஒருத்தர் எப்படி சொல்கிறது, வேலைக்கு போய்ட்டு வேலைக்கு வர மாதிரி இல்லை, சுற்றி இடத்துல சுற்றி பார்ப்பேன் அடிக்கடி நான். இப்போ வேலைக்கு அனுப்புகிறாங்களா, நான் ஸ்ட்ரைட்டாக கம்பெனி போய் வீட்டுக்கு வர மாட்டேன். கம்பெனி போய் என்ன நடக்கும் சுற்றிட்டு அப்புறம் தான் வேலைக்கு போவேன் நான். வரும்போது வந்து எப்படியோ வீடியோ தூங்க அப்புறம் நான் சொல்லிட்டு போய் சுற்றி கிடப்பேன் பாட்டுன்னு, சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ தூங்குவோம் போயிட்டு. ஸோ அது ஒரு ஸ்டோரிங்க அந்த ஹாஸ்பிட்டல் பற்றி நான் சொல்கிறேன் அப்புறமா. என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஸ்டோரி அது. ஸோ நான் சொல்கிறேன் ஃப்யூச்சரில். ஸ்டோரிலாம் உண்மை சம்பவம் தான் அது, ஆனால் என் லைஃப்பில் மறக்க முடியாதுல்ல அது. என்ன சொல்கிறீங்க, அது அடுத்த நான் நடுவில் ஏதாச்சும் ஒரு லாகில் சொல்கிறேன் அது என்ன இது என்ன கதை அப்படின்னு. என்கிட்ட கேட்டால் நான் வந்து ஒரு 100 ரூபா தராங்களா, நான் 10 ரூபா சொல்ல போனேன், மீதி 90 ரூபா வண்டிக்கு போட்டுறேன் பெட்ரோல். அவன் தரத்தில் ஒரு 20% 20 கூட இருக்காங்க, ஒரு 50% தானே நான் எடுத்துப்பேன், மீதி ஃபுல்லாக வண்டியே போட்டுறேன். மொத்தத்தையும் நான் வண்டியை செலவு பண்ணுறேன். சேலரி வந்தால் கூட ஒரு 3K இல்லை 4K வண்டியை தனியாக எடுத்து வச்சுட்டேன். அந்த 3K 4K ஆக்சிடென்ட் பண்ணுங்க. ஐயோ வீடியோ வந்து கட் பண்ணிடுறேன் சாருங்க. வீடியோ ஆஃப் பண்ணி ஒரு நிமிஷம். ஸோ அந்த ஆக்சிடென்ட் வந்து என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஃபோன் பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸ் வரவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கிட்ட நான் ஃபோன் பண்ணுறேன் ஆம்புலன்ஸ் வந்து எதுவும் இல்லைங்க. இந்த போலீஸ் நிற்கலாந்ததுங்களா 2 பேர் 4 பேர் ஆக்சிடென்ட் இங்கே தான் ஆச்சு. அப்போ நிற்கலாந்ததுங்களா இதுதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எருமாடு குறுக்க வந்துச்சாங்க போகும்போது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்புறம் ஒரு சின்ன குழந்தை 3 பேர் போயிருக்காங்க. ஸோ போகும்போது எருமாடு ஒன்று குறுக்க வந்துச்சாங்க, அதனால் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸோ நீங்களும் பார்த்துப்பாங்க, முக்கியமாக சேஃப் த ரைடு, யூஸ் த ஹெல்மெட். அந்த அக்காவில் வந்து எழுந்துக்க முடியல, அந்த அக்கா வந்து படுக்கவே ஆகிட்டாங்க. அந்த அக்கா எழுந்துக்க முடியல, நிறைய பேர் தூக்க முடியல. ஸோ வீடியோ எடுத்து மனசு வரல எங்கே ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தா மனசு வரல அதுக்கும். சரி அவங்க வந்து ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுன்றாங்க, பார்த்தா வருது இன்னும் வரவே இல்லை. ஒரு ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் வந்து அது நிறுத்த மாட்டானுங்க, கேலையே தான் போகுது, ஆனால் நிறுத்த மாட்டானுங்க, ஏன்னு தெரியல. அது ஒரு உயிரிங்க போய்ங்குது, அது பார்க்கறத விட்டு ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு போயினே வரான் அவன் பாட்டுன்னு.
அப்புறம் போலீஸ்காரண்ணா 2 பேர் வந்தாங்க. அவர் ஜீப்பில் தூக்கின்னு போனார். அவர் போனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்புறம் ஆம்புலன்ஸ் வருதுங்க. அவ்வளோ லேட் பண்ணுறாங்க அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு. ஒரு உயிருக்கு போய்ங்குது, அதை பார்க்க முடியல. ரொம்ப லேட் பண்ணுறானுங்க. ஆனால் அந்த அண்ணன் கை காலெலாம் ரொம்ப தேஞ்சிச்சுங்க அந்த அண்ணனுக்கு. அந்த அக்கா பேச முடியல. அந்த அக்காவில் அவங்க குழந்தை அழுவுது, அம்மா அம்மா எழுந்துருமான்னு. ஐயோ, ரொம்ப ஒரு ஃபீல் ஆகிடுச்சுங்க. ஒரு மாதிரி கண்ணு கலங்கிச்சு அந்த குழந்தை அழுவத்தை பார்த்தோன்னே. அப்புறம் போலீஸ் அண்ணா 2 பேரும். ஸோ காய்ஸ், டீ குடிச்சாச்சு, ஒரு வெஜிடபிள் சாப்பிட்டேன். ஸோ வாங்க வண்டி எடுத்து வீட்டுக்கு போகலாம். இப்போ அங்கே ஒரு ஒயிட் கலர் ஜீப் நீங்கள் தெரிதுங்களா உங்களுக்கு? ஒயிட் கலர் ஜீப் நீங்கள் தெரிதுங்களா? ஸோ அங்கே தான் போலீஸ் நிற்பாங்க அடிக்கடி. ஹெல்மெட் போடாதவங்க, ட்ரிபிள்ஸ் வராங்க பிடிப்பாங்க. அங்கே தான் போலீஸ் வந்து பிடிப்பாங்க. ஒரு டைம் அங்கே தான் வந்துன்னு இருந்தேன், பட் ஹெல்மெட்டை தர மாந்துட்டேன். இது செங்கல்பட்டு போகிற வழி தான். போனால் வந்துருந்தேன், ஹெல்மெட் தர மாந்துட்டேன். பிடிச்சி கேஸ் போட்டாங்க வண்டி மேலே 1000 ரூபாய். இன்னும் கேஸ் அப்படியே தான் இது எடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு கேஸ் வண்டி வாங்குது 1000 ரூபாய் வாங்கிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி தரவாக்கா? ஸ்டார்ட் பண்ணி தரவா? இல்லை ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல. இருங்க, நான் பார்க்குறேன். இறங்க பார்க்குறேன். பெட்ரோல் இருக்கு, அவங்க சிலிண்டர் ஸ்டாப். பிக்சர் அடிக்கணும். இது வந்து ஃபியூல் அடிச்சிருந்துக்கா. வாங்கக்கா. ஆ ஆமாங்க்கா. இந்த அக்கா நம்ம லாகர்ன்றாங்க, மோட்டோ லாகருங்க. பேசும்
பார்த்துட்டு அந்த போயிட்டே வீடியோ பண்ணிக்கிறேன். இதை நம்ம ஊர் வந்துருச்சு. ஸோ பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. பை பாய். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஆளில் போட்டுங்க. ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஊர் வந்துருச்சு. இதை வீடியோவில் என் பண்ணிக்கிறேன். பை பாய்.